பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். கொஞ்சம் திரும்பி பாருங்க, 6 மாத காலத்தை கடந்து விட்டோம். இப்பதான் வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, பாதி நாட்கள் முடிந்து விட்டது. ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருந்து அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்தபடி நம்மை கரம் பிடித்து அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்கணும், நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை கண்ட நிறைய பேர் இப்பொழுது இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். சரியா? இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு முன்னால இந்த இடத்தை பார்க்குறீங்களா? அழகா இருக்க. எங்கன்னு பார்க்குறீங்களா? ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற ஸ்வீடன் தேசம் ஒரு அழகான தேசம். அந்த ஸ்வீடன் தேசத்துல கோதன்பர்க் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. அங்கதான் ஒரு எழுப்புதல் ஜெபம் நடத்துவதற்கு நான் வந்திருந்தேன். அந்த பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான தீவு. இந்த தீவு பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. இந்த தீவுல நான் உட்கார்ந்து உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். சரியா? இயேசுடைய சிருஷ்டிப்பு தான் எவ்வளவு அழகு தெரியுமா? இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ரொம்ப அழகான இயற்கை சூழ்நிலையில மகிழ்ச்சியோடு வாழ்றாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ஒரு அன்பும் கரிசனையும் உள்ள தேவன். அதனாலதான் உங்களுக்கான வார்த்தைகளை சொல்லி உங்களை தேற்றி பலப்படுத்தி தாங்கி நடத்துகிறார். இந்த மாதத்திற்கு தேவன் என்ன வாக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு மனதில் யோசனையோடு ஆவலோடு காத்திருக்கிறீங்கல்ல? ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கர்த்தர் நடத்துவார். இதுவரை நடத்தினார்ல, இனிமேல நடத்துவார். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மந்தை அழைத்து கொண்டு போகும்போது அவன் நடத்தி கொண்டு போகிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே மாதிரி நல்ல மேய்ப்பனாய் இருக்கிற இயேசு உங்க வாழ்க்கையில முன்னணியில நடந்து அழகாய் நடத்துவார். உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கிடைக்கும்படி செய்வார். 3 விதமான ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறார். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தியாக்குவேன். திருப்தியான ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து 5 மீன்களை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்த போது, கொஞ்சம் தர்றேன், சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் நீங்க நல்லா சாப்பிட்டு கொள்ளுங்க அப்படி சொல்லல. திருப்தியாய் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை எடுக்கும்படிக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்க திருப்தியா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆண்டவர் என்ன நல்லா ஆசீர்வதித்திருக்கிறார். ரொம்ப திருப்தியா இருக்குதுன்னு சந்தோஷப்படுகிறபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவாராம். அதாவது ஆரோக்கியம் உள்ளதாக்குவார். வியாதி, பலவீனம், ஒரு நோயினால தாக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு சுகம் தருவார், நல்ல ஆரோக்கியம் தருவார். நீங்க நல்ல ஆரோக்கியத்தோடு வாழும்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பீங்க. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். ஒரு நீரூற்று இருக்குன்னு வைங்க, அந்த இடத்துல தோட்டம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும்ல. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நான் செழிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வறட்சியான உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். உங்களுடைய வருமானத்துல, உங்களுடைய வேலையில, உங்களுடைய குடும்ப காரியத்துல, பிசினஸ்ல செழிப்பும் நன்மையும் உண்டாயிருக்கும். எவ்வளவு ஒரு ஆண்டவர் நம்ம மேல் அன்பு வைத்து இந்த வாக்கு கொடுக்கிறார் பார்த்தீங்களா? இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்கு தன்னை சிலுவையிலே பலியாய் ஒப்பு கொடுத்தார். நமக்காக தன்னை நொறுக்குவதற்கும் அடிப்பதற்கும் காயப்படுத்தப்படுவதற்கும் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். உங்க மேல எவ்வளவு அன்பு, பாசம் பார்த்தீங்களா? அந்த சிலுவையின் அன்பு, சிலுவையில் தொங்குற இயேசுவின் அன்பை நினைத்து அவரை துதிங்க. இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது. என்னை நித்தமா நடத்துவீங்க. ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில திருப்தியான ஆசீர்வாதம் தருவீங்க. என் சரீரத்துல நல்ல ஆரோக்கிய சுகம் உண்டாகும். ஒரு செழிப்பை எனக்கு தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி ஜெபிச்சு பாருங்க. இன்றையிலிருந்து அந்த ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும். நாம் ஜெபிக்கலாம். அப்படி இதயத்துல கை வைங்க. தகப்பனே, நீருமுடைய பிள்ளைகளை கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. நித்தமும் நடத்துவேன்னு சொன்னீங்க.
தினந்தோறும் இவங்களை அழகாய் நடத்துங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருப்தியான ஆசீர்வாதம். ஆண்டவர் என்னை நல்லா ஆசீர்வதிச்சிட்டாரு, திருப்தியா ஆசீர்வதித்துட்டார்னு சொல்லும்படி கர்த்தர் ஆசீர்வதியும். சரீரத்துல சுகம் உண்டாகட்டும். சகல வியாதி பலவீனங்களும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். பூரண சுகம் உண்டாகட்டும். வற்றாத நீருற்றை போலவும் ஆண்டவரே நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. செழிப்பையும் நன்மைகளை மருளி அவளை மகிழப்படும். அவருடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்தும். இந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.